வணக்கம் மக்களே. நடிகர் ரோபோ சங்கரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்னோட தனித்துவமான உடல் மொழியாலையும் இயல்பான நகைச்சுவையாலையும் தமிழ் சினிமா ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சவர் தான் பிரபல நடிகர் ரோபோ சங்கர்னே சொல்லலாம். தொலைக்காட்சியில இருந்து சினிமாவிற்கு வந்த இவர் உடல்நல குறைவால வியாழக்கிழமை இரவு காலமாயிட்டாங்க. சென்னை துறைப்பாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க ரோபோ சங்கர் அவர்கள். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. 46 வயசுலே இவர் இறந்தது திரையுலகத்தையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்பில் இருந்தபோது ரோபோ சங்கர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. உடனடியாக படக்குழுவினர்லாம் அவங்கள பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. பின்னாடி மருத்துவமனையில் ஓய்வில் இருந்த ரோபோ சங்கருக்கு புதன்கிழமை மாலை திடீர்னு உடல்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி இரவு உயிரிழந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தார் ரோபோ சங்கர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.